மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை தமிழக அரசியல் களத்தில் நடந்திருக்கு. சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணா கூட மக்கள் 2 நாள் 3 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. என் மக்களோட பலவீனம் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று பிழை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்களேன், காலம் முழுக்க அதை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட வரலாற்று பிழைகள் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நினைவில் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிழையை தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட இன்னைக்கு கூட்டணி வச்சு நிரூபிச்சிருக்காங்க. நான் வரலாற்று பிழை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன் இவ்வளோ கொந்தளிப்பு, ஏன் இவ்வளோ கோபம், ஏன் இவ்வளோ கடுமையாக ஒரு வீடியோ ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு தாவேக்கா தொண்டனா மட்டும் இந்த வீடியோவில் பேசலை, நான் விஜயகாந்த் அவர்களை நேசித்த ஒரு மனுஷனாகவும் இந்த வீடியோவில் பேசுகிறேன். அவர் அப்படி எந்த ஒரு தப்பு பண்ணலை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்கு வந்த மனுஷன். இந்த அரசியல் களம் அவருக்கு என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்கு இவங்க பண்ண வரலாற்று பிழை எங்கேருந்தாவது அவருடைய ஆத்மா அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணீர் விடும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சில விஷயங்களை உடைச்சு தெளிவாக பேச ஆரம்பிப்போம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஜயகாந்த் அவர்களோட எண்ண ஓட்டம், விஜயகாந்த் அவரோட சிந்தனை உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்கு. வேற எந்த இலக்குமே அவர் கிடையாது. நல்லது பண்ண வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கூட்டணி அரசியலுக்குள்ள எப்போ போனார்னா, திமுக விரோத ஆட்சி கொடுக்குது, மக்களை புளிஞ்சு எடுக்குது, இந்த ரவுடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் தனித்து தான் கலக்காணும்னு நினச்சேன், திமுக வேணா அதிமுக வேணும்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசமாக போகும்போது நான் தனித்து நின்று அது அதிமுகவுக்கு சாதகமாக போகாமல் திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிழை நடந்துரும். அதனால தான் 2011 காலகட்டத்தில் அவர் முதல்ல கூட்டணி அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்தார். அவர் கூட்டணிக்கு வந்ததுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது, அதிகாரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தார். வந்தார்ல 2011 வந்து என்ன பண்ணார்னா, திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளினார். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சாதனையை விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடம்பு தகுதி இருக்கும்போது ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்பம்போது அவரால் அந்த மாற்றத்தை இந்த தமிழக அரசியல் களத்தில் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் இருக்கும் போதே தமிழ்நாட்டில் செய்ய முடிஞ்சு. அப்படி இருந்தும் 2014 காலகட்டத்தில் 16 காலகட்டத்தில் அவருக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிச்சு. அப்பையும் தன்னுடைய திமுக எதிர்ப்பை அவர் விடவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், திமுக எதிர்ப்பில் தேமுதிக ரொம்ப தெளிவாக இருக்கும். தேமுதிக அவ்வளவு தெளிவாக இருக்கும் போதும் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேற யாரோட கூட்டணி வச்சிருந்தா கூட, தனித்து நின்றிருந்தா கூட நான் சிரிச்சிருக்க மாட்டேன். அந்த அம்மா சண்டை செய்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் மறுபடியும் அவங்க திமுகவோட ஜாயின் பண்ணாங்கல்ல, திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சியும் சேர்ந்து தான் அதில் திமுக ஒருபடி மேலே போய் தான் விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையாக தாக்குனாங்க, மிக கடுமையாக அவருக்கு நிறையா குடைச்சல் கொடுத்தாங்க. விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து அவரை சுக்குநூறாக்கி அவருடைய மன வலிமையை உடைச்சு அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தினதில் அதிமுகவோட திமுகவுக்கு நிறைய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட திமுக உங்களை செதச்சவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது முதல்ல சரியா, இது முதல்ல அறமா அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புறேன். இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இதை பண்ணல. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதை பண்ணும்போது ஆக்ரோஷம் வருமா, கோவம் வருமா, ஒரு தேமுதிகல இருக்கக்கூடிய தொண்டர்களால் இதை ஏற்க முடியுமா அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். முதல் கேள்வி. இப்போ 2வது ஒரு விஷயம் சொல்கிறேன். சரிங்க, ஏதோ கூட்டணியில் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் திமுகவோட. நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்ன முடிவெடுத்தீங்க? நாங்கள் இந்த மாதிரி அதிமுக அணியில் இருக்கோம், திமுக வேணாம், நல்லாட்சி கொடுக்கல, அதனால அதிமுக பக்கம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தீங்க. அன்றைக்கி நாங்கள் எலெக்ஷனில் போட்டி போடல, உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ரைட்டு, ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணீங்க, ஓகே, பார்க்கும்போது ஓகே, கரெக்டுப்பா, உங்கள் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பாங்க. பாஜக மத சக்திகளை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, பிளவாத அரசியல் சக்தி பண்ணக்கூடிய கட்சி. இன்றைக்கி அவங்க அதிமுகவோட நிற்கிறதுல ஏதோ ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மக்களாக இருக்கக்கூடியவங்க தேமுதிகவை சேர்ந்த நிறைய பேர் நம்பினாங்க. இன்னைக்கு ஏன் மறுபடியும் திமுகக்குள்ள போனீங்க? 2024 2026 ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம்? என்ன 3 விஷயங்கள் அதிமுக அணியிலேருந்து திமுக அணிக்கு நீங்கள் மாறுறதுக்கு பிரதானமான காரணமாக இருக்குது? ஒரு 3 ஃபேக்டர் சொல்லுங்கள். திமுக இந்த மாதிரி நல்லது பண்ணிச்சு, அந்த மாதிரி நல்லது பண்ணிச்சு, அதை செஞ்சிச்சு, இதை பண்ணிச்சு, இதனால எனக்கு திமுக ரொம்ப பிடிச்சி போச்சு. 2024 வரைக்கும் எனக்கு பிடிக்கல, 2024லேருந்து 2026 இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திமுக பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வலுவான காரணம் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சியில் மாற்றுத்திறன் ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர் வரைக்கும் எந்த கேட்டகரி போராட்டம் உங்களுக்கு வேணும் நான் எடுத்து தரேன். அவ்வளவு பேரும் போராடி இந்த பொய் வாக்குறுதி கொடுத்த அந்த ஆட்சியை அகற்றணும் சொல்லி வேதனை தெரிவித்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த மக்கள் நலன் அடிப்படையில் இப்ப நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க?
ஒரு 2 பாயிண்ட், ஏன் ரொம்ப வேணாம், ஒரு பாயிண்ட் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் ஒருபோதும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு மட்டும் மக்களுக்கு பணம் கொடுத்து நம்ம வந்து எலெக்ஷனுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுத்துருவோம், மகளிருக்கு 5000 ரூபா கொடுத்துருவோம்னு சொல்லி மக்களை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷினாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா? பணம் கொடுத்தா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, பணம் தான் பிரதானம், நான் ஒரு 10 ரூபா கொள்ளையடிப்பேன், இவங்களுக்கு ஒரு 50 காசு கொடுத்தா இவங்க எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி மக்களை இவ்வளவு கொச்சையாக நினைக்கிறவங்களோட நீங்கள் அணி செஞ்சுருக்கீங்க. மற்றபடி இப்போ இந்த திமுக நலன் சார்ந்து திமுக ஆட்சி தொடரணும்னு சொல்லி நீங்க ஏன் இங்க சேர்ந்தீங்க? அப்படி திமுக ஆட்சி தொடர்றதுக்கு என்ன சரித்திர சாதனைகளை பண்ணியிருக்காங்க? மக்களை விரும்புறீங்க, தேமுதிக விரும்புறீங்க, தேமுதிக தொண்டர்களை விரும்புறீங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவியா நீங்க இருந்தீங்கன்னா இந்த முடிவு உங்களால எப்படி எடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கிற 2வது விஷயம். இப்போ 3வது மிக முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி நீங்கள் கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ பிரச்சாரத்துக்கு போவீங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவார், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வருவாங்க, ஒரு பக்கம் கனிமொழி அவர்கள் வருவாங்க. திமுகவில் நட்சத்திர பிரச்சாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்கார். அவர் இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஒரு மேடையில் நிப்பாட்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசுவாரா? அந்த பிரச்சாரத்தை பண்ண முடியுமா? ஏன் வடிவேலு அவர்களை நம்மளால் ஏன் மறக்கவே முடியல? விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் பேசுனது நிறைய பேர் பேசுனாங்க, விஜயகாந்த் அவர்களை பற்றி. ஏன் வடிவேலு அப்படிங்கிற அந்த ஒருத்தரை மட்டும் நம்மளால் மறக்க முடியலனா? வடிவேலு பண்ணது விஜயகாந்த் அவர்களோட அரசியலை கேள்வி கேட்டது கிடையாது, விஜயகாந்த் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தனி மனித தாக்குதல் நடத்தினது. இவ்வளவு மோசமாக ஒரு நடிகராக இருந்து ஒரு நடிகர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, தன் துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தனக்கு எதிராக மாற்றி திமுக ஒரு மிக மோசமான அரசியலை முன்னெடுத்துச்சு. தனி மனித பாடல் திமுக நிறைய இருக்கும், தனி மனித தாக்குதலும் திமுக நிறைய இருக்கும். ரெண்டுமே திமுக தான் நிறைய இருக்கும். தனக்கு வேணும்னா தனி மனித துடிபாடல் நிறைய பண்ணுவாங்க, தனக்கு வேணானா தனிப்பட்ட முறையில் மிக கொச்சையா தாக்குவாங்க. அப்படிப்பட்ட அரசியலை விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக மேடை தோறும் தெரு தோறும் வண்டி முழுக்க இதை ஒரு வேலையாவே வடிவேலு அவர்கள் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு இப்ப பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல அவர் பிரச்சாரம் பண்ற மேடையில் நின்று நீங்க கை தட்டுவீங்களா? செமையா பேசினார் வடிவேலு, என்ன காமெடி பண்ணார் பாருங்க அவர் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் தேமுதிகவோட தொண்டர்களை யோசிக்க வைக்காதா? அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையாக தாக்கின வடிவேலு அவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், அவருடைய அரசியல் அவர் கேள்வி கேட்டிருந்தாரு, அரசியல் நிலைப்பாடுகளை கேள்வி கேட்டிருந்தாரு, அரசியல் முடிவுகளை கேள்வி கேட்டிருந்தாரு, அவருக்கு தொகுதிக்குள்ள அவர் பண்ண மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் பேசியிருந்தாரு. இதை பற்றிலாம் அவர் பேசியிருந்தார்னா விஜயகாந்த் அவர்களை பற்றி வடிவேலு அவர்கள் விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் மனசில் இருக்குமே தவிர தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கிறது மக்கள் மனசில் இருக்காது. அப்பேற்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு உங்க பிரச்சாரத்துக்கு வருவார். இந்த ஒரு கொடுமையும் தமிழ்நாட்டில் நாங்கள் உட்காந்து பார்க்கணும். பார்த்துவிட்டு தேமுதிகவோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கே வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு மேலே நான் ஒரு நல்ல வார்த்தை தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்டாக இருக்குது. அடுத்து மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அரசியலா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே? அதிமுகவில் உங்களுக்கு தரல, திமுகவில் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, தந்தோன்னே நீங்கள் ராஜ்யசபா சீட்டுக்காண்டி போயிட்டீங்க. மேபி உங்களோட தம்பியை ராஜ்யசபாவில் அனுப்புறதுக்கு சில முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இவ்வளோ தான் அரசியலா? ஒரு அமைச்சர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு பிரதமர் ஆகணும், இந்த பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்கும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக நல்லது செய்கிற பதவிகள். ஒரு கவர்னர் ஆகிறது, ஒரு ஜனாதிபதி ஆகிறது, ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறது, இதெல்லாம் மக்களுக்கு பெருசாக நல்லது செய்ய முடியாது. ஒரு ராஜ்யசபா எம்பியோட பதவியோட அதிகாரங்களை தேடி படித்தா கூட மக்களை மையப்படுத்தி தான் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பயங்கரமாக சிரிச்சிருவேன், இல்லை பயங்கரமாக கோவப்பட்டுருவேன். ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போவேன். ஏன் தெரியுமா? ராஜ்யசபா சீட்டை வச்சு ராஜ்யசபாவில் பேச தான் முடியும். ஒரு பண மசோதாவில் பரிந்துரை மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். பண மசோதாவில் நீங்கள் உரிமையெல்லாம் கோர முடியாது. உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபா ஃபண்டு வரும், அதை வச்சு உங்களால் உங்கள் தொகுதிக்குள்ளே ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுவும் நீங்கள் நேரடியாக பண்ண முடியாது, உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தான் பண்ண முடியும். இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஒரு ராஜ்யசபா சீட்டில் இருக்குது. இதை மையப்படுத்தி தான் நான் கூட்டணி பேரம் பேசுகிறேன். ராஜ்யசபா சீட்டு வாங்குறது மக்கள் நலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ தானே அரசியல்? 20 வருஷம் பொது வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவோ கட்சி ஆரம்பித்து எவ்வளவோ விஷயங்களை விட்டுட்டு வந்து தன்னுடைய அரசியல் பாதையை வகுத்து இந்த பக்கம் மாறி அந்த பக்கம் மாறி தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாகி தன்னுடைய சொத்தை இழந்து தன்னுடைய மதிப்பு மரியாதை அத்தனையும் இழந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற இலக்குக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் இவ்வளவு கஷ்டத்தையும் ஒரு ராஜ்யசபா சீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க பார்த்தீங்களா? இதுதான் அரசியல் சாணக்கியத்தனமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே? சொல்லுங்கள், இது வேறு அரசியல் சாணக்கியத்தனம். இந்த ராஜ்யசபா சீட்டுனால மக்களுக்கு எதுவும் நல்லது இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதனால் எனக்கு புரியவே இல்லை, இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்கும் போது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது நான் 4வது சொல்ல வர்ற பாயிண்டாக இருக்குது. 5வது கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்.
இது முழுக்க முழுக்க பொருந்தா கூட்டணி தோழர்களே. நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க, இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், கனவுலே நடக்காது. விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டோம், விஜய் அவர்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் தேமுதிகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களோட மனநிலையாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அது அத்தனையும் விஜய் அவர்களுக்கு நடக்குது. விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்ய ஆசைப்பட்டாரோ அது அத்தனையும் விஜய் அவர்கள் செய்ய ஆசைப்படுறாங்க. விஜயகாந்த் அவர்களோட தம்பி தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நிறைய தேமுதிகவோட தொண்டர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அமைக்கப்பட்டது 1ஆம் நம்பர் பொருந்தா கூட்டணி. இந்த பொருந்தா கூட்டணி அமைச்சதுனால, இந்த வரலாற்று பிழையை அவங்க செஞ்சதுனால 2026 தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதை தேமுதிகவோட விசுவாசிகள் விஜயகாந்த் அவர்களோட அவருடைய நலன் விரும்பிகளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.